ஹே காய்ஸ்! நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜஸ்ட் நவ் இப்ப தான் வேக்கப் ஆனேன். டைம் வந்து 10:11 ஆயிடுச்சு. ஸோ, டே இன் மை லைஃப் இன் ஹோம் பார்க்கலாமா? வாங்க, வாங்க. ஹாஸ்டல்ல கூட கொஞ்சம் பொறுப்பா இருப்பேன். ஆனா வீட்டுக்கு வந்தா எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். எனக்கு என்னதான் ஆச்சு நானே என்ன பார்த்து கேட்டுக்கிறேன். ஸோ 1 வீக்கா வந்து வீடியோஸ் ஒழுங்கா போடுறதில்ல. எனக்கு ஒரே த்ரோட் பெயின், கோல்டு அதுக்கப்புறம் இருமல் வந்துட்டே இருக்கு. இப்ப எனக்கு ஒரே ஒண்ணு என்னன்னா, இந்த வாய்ஸ் ஓவர நான் ஃபுல்லா இரும்பாம குடுத்துடணும்னு நெனச்சுட்டே குடுத்துட்டுருக்கேன் பயந்துட்டே. நீங்க டிஎம் வேற பண்ணியிருந்தீங்க, "என்னக்கா வீடியோஸ் ஒழுங்கா போடுறதில்லன்னு" சொல்லிட்டு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு. ஸோ இதுதான் காய்ஸ் காரணமே. என்னோட வாய்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் 3 டேஸ் சரி பண்ணிட்டு தான் ஹாஸ்டல் போகணுமே. அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் பாஸ்தா செஞ்சிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு டே அவுட்ஃபிட் இதுதான். இந்த ப்ராடக்ட்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. இது எல்லாமே என்னோட சிஸ்டரோடது. வீட்டுக்கு வந்தால் மட்டும் அவளோட ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ டே அவுட்ஃபிட் இதுதான். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா வந்து ஆனியன், டொமேட்டோ கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ கட் பண்ணி கொடுத்துட்டு நமாஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ரைத்தா. ஸோ நான் வீட்டுக்கு வந்தாலே கம்பல்சரி பிரியாணி தான் இருக்குமே. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு மதியானம் தூங்குற பழக்கம்லாம் இல்லை. நான் வந்து இதய முரளி மூவி பார்த்தேன். ஸோ நீங்க பார்த்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பா நல்ல வேளை வாய்ஸ் ஓவர் முடிய போகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். டாடா. பை பை.